Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் தற்போது நடைபெறும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையேயான யுத்தம். அதிமுகவின் இன்பதுரை விமர்சனம். தமிழகத்தில் தற்போது நடைபெறும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையேயான யுத்தம் என்று அதிமுகவின் இன்பதுரை கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து இபிஎஸ்ஐ பலவீனமாக்க முதலமைச்சர் விஜய் முயற்சி செய்கிறார் என்று அதிமுக எம்பி இன்பதுரை குற்றச்சாட்டு. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். சொல்லுங்க, எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இருக்கக்கூடிய யுத்தம் அப்படின்னு இன்பதுரை அவர்கள் விமர்சித்திருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம். ரம்யா, இதுக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இந்த அவருடைய எக்ஸல பதிவுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, தாவேக அரசுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறப்ப அதிமுகவினுடைய அவர்கள் தமிழகத்தில் தற்போது நடைபெறும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையேயான யுத்தம் என்று அதிமுகவின் இன்பதுரை சாடல். அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து இபிஎஸ்ஐ பலவீனமாக்க முதலமைச்சர் விஜய் முயற்சி செய்வதாக அதிமுக எம்பி இன்பதுரை குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் லெகசியை முடிவுக்கு கொண்டுவர முதல்வர் விஜய் முயல்கிறார். ஆனாலும் இறுதியில் எம்ஜிஆரே வெல்வார். தமிழகத்தில் தற்போது நடைபெறும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையேயான யுத்தம் என்று இன்பதுரை விமர்சனம். மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் மீண்டும் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், சொல்லுங்க, தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையேயான யுத்தம். எம்ஜிஆர் லெகசியை விஜய் தரப்பு அழிக்க முயற்சிக்கிறது. ஆனாலும் எம்ஜிஆரே வெல்வார் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதிமுகவின் எம்பி இன்பதுரை. விவரங்களை வழங்கலாம். ரம்யா, இதுக்காக இந்த பதிவுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். தாவேக அரசுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. அந்த வாக்கெடுப்புல அதிமுகவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அந்த இடத்துல அதிமுகங்கிற கட்சி ரெண்டா பிளவுபட்டு நின்றது. 2 வார காலமாக அந்த 2 அணிகளாக இருந்தவர்கள் இப்ப ஒருங்கிணைந்திருக்காங்க. ஆனா ஒருங்கிணைந்தாலும் கூட 4 எம்எல்ஏக்களை அதிமுக இன்னைக்கு இழந்திருக்கிறது. அதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு செய்த வேகத்திலேயே தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அதிமுக விலைக்கு தாவேகால இணைஞ்சிருக்கார். பலர் அதிமுக விலைக்கு தாவேகால இணைகிறாங்க. இது ஒரு பக்கம். இதற்கு தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு விஜய் கடுமையா விமர்சனம் பண்ணார். இது அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர், நீண்ட கால பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எல்லாம் முன்வைச்ச ஒரு குற்றச்சாட்டு. அதையே இவரும் முன்வைத்தார். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அணிகள் பிரிஞ்சு மறுபடியும் ஒண்ணு சேர்ந்த காலகட்டத்துல 4 பேர் இப்ப தாவேகால பதவியே ரிசைன் பண்ணிட்டு இணைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்க இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அப்ப அது குறித்து சொல்றப்பதான் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் இன்றைக்கு காலையில ஒரு எக்ஸல பதிவிட்டு இருந்தார். அதுல எங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ கட்சியை உடைத்து எம்எல்ஏக்களை பதவிகளை செய்து இணைச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இது குறித்து மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயும் விசாரிக்கணும், அமலாக்கத்துறை இடியும் விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய வழக்குரைஞர் அணியினுடைய செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் தற்போது நடைபெறும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையே நடைபெறும் யுத்தம். அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து எடப்பாடியாரை பலவீனமாக்கி எம்ஜிஆர் லெகசியை முடிவுக்கு கொண்டு வர முதல்வர் விஜய் முயல்கிறார். ஆனாலும் இறுதியில் எம்ஜிஆரே வெல்வார் என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகவினுடைய முகமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிற எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் இருவர் குறித்துமே
நேர்மறையான கருத்துக்களையும் கருத்துக்களை மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் முன்வைத்தார். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பட்டியல்ல எம்ஜிஆரை குறிப்பிடவில்லை என்றாலும் கூட தேர்தல் களத்துல எம்ஜிஆரை புகழ்ந்தும் ஜெயலலிதாவை புகழ்ந்தும் தான் விஜய் பேசினார். அது அதிமுகவுடைய வாக்குகளை தங்க பக்கம் இழுப்பதற்கான முயற்சி என்று சொல்லப்பட்டது. தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன சொன்னாருன்னா, அதிமுகவிலிருந்து விரும்பி வர்றவங்க நாங்க வரவேற்கிறோம், அன்போடும் நம்பிக்கையோடும் அதிமுகவை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சகோதர பாசத்தோடு தோழமையோடு அதிமுகவை பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்துலதான் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிற அதிமுக இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி எம்ஜிஆர் வாக்கு வங்கி, எம்ஜிஆர் லெகசியை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக தாவேகா முயற்சிக்குதுன்னு தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த சூழல்ல இன்றைக்கு பிரிந்த அணிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. ஒன்று சேர்ந்தாலும் கூட 4 எம்எல்ஏக்களை இன்றைக்கு இழந்து விட்டது அதிமுகங்கிற சூழல்ல இன்பதுரையுடைய இந்த கருத்து என்பது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. காலையில ஒரு எம்பி இது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டுங்கிறார். அடுத்து ஒரு எம்பி இப்பொழுது எம்ஜிஆர் லெகசிக்கும் விஜய் மரபுக்கும் இடையே நடக்கிற ஒரு யுத்தமாக இருக்கு, ஆனால் இறுதியில எம்ஜிஆர் லெகசி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப தங்கள் எம்ஜிஆர் வாக்கு வங்கி என்கிறத அதிமுக வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்க சூழல்ல அதை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக தாவேகா முயற்சிக்கு. ஏன்னா தாவேகாவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற மூத்த அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையன் அதிமுகவுடைய நீண்ட காலம் பயணித்தவர். சபாநாயகர் இருக்கிற ஜேசிடி பிரபாகர் நீண்ட காலம் பயணித்தவர். தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற கூப்பா கிருஷ்ணன் அதிமுக நீண்ட காலம் பயணித்தவர். இன்றைக்கு ஒரு அமைச்சர் இணைந்திருக்கிறார். பலர் அதிமுக மெல்ல மெல்ல விலகிட்டு இருக்காங்க. அவர்கள் அடுத்த கட்டமாக அங்கு செல்கிற இடம் தாவேகாவே இருக்கு. 2 அணிகளா பிளவுபட்டப்ப சி.வி. சண்முகம் சொன்னார், எங்களுடைய நோக்கமும் தாவேகாவின் நோக்கமும் ஒண்ணு, திமுக அகற்றுவதுதான். அந்த அடிப்படையில மக்கள் தீர்ப்பின் அடிப்படையிலையும் அரசியல் அறத்தின் அடிப்படையிலும் நாங்க தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் சொன்னார். இப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பலகீனமாக இருப்பதாக கருதப்படுகிற அதிமுக உடைத்து தங்கள் பக்கம் தாவேகா இழுக்க நினைக்கிறதுன்னு அரசியல் நோக்கம் சொன்னாங்க. அதை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் எங்க கட்சியை உடைச்சி தங்களுக்கு பெரும்பான்மைக்காக தாவேகா நகர்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் இன்பதுரையினுடைய இந்த எக்ஸல கருத்து என்பது 2 கட்சிகளுக்கு இடையேயான மோதலை தீவிரப்படுத்துகிறது. அதிமுக தாவேகா எதிர்ப்பை தற்பொழுது தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கு. அதன் வெளிப்பாடுதான் இந்த பதிவு என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ரம்யா, விரிவாக்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.